بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்வை தந்தருள வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக விடுமுறை காலத்தை நெருங்கி இருக்கின்றோம். நாளை முதல் தொடர்ச்சியாக ஒரு வாரம் அல்லது 5 நாட்கள் விடுமுறையாகவே இருக்கும். இந்த விடுமுறை காலங்களை எப்படி கழிக்க வேண்டும், எப்படி அவைகளை அமைத்து கொள்ள வேண்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுச் சூழலுக்கு ஏற்ப பொருளாதார நெருக்கடிகள், அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடுகள், பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்வதில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், அதற்கு நாட்டில் ஊடாக தரப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகள், அட்வைஸ் என்று சொல்லி பல வகையான விடயங்கள் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்ட நிலையில் எங்களுடைய சுற்றுலாக்களையும் விடுமுறை காலத்தை அனுபவிப்பதையும் அமைத்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது எங்களுடைய ஒரு பொறுப்பு என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இந்த சந்தர்ப்பத்தை உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும், குடும்பங்களை தரிசிப்பதற்கும், குடும்ப உறவுகளை கட்டி எழுப்பிக் கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற வாரம் வகுப்பினூடாக நாங்கள் இஸ்லாத்தில், மார்க்கத்தில் எப்பொழுதுமே மக்கள் புதுமையை விரும்புகிறார்கள். மாற்றம் வர வேண்டும், மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும், பழமையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடாது, இது அழுத்து விட்டது, இது போதும் என்று சொல்லி மக்கள் மாற்றத்தை கேட்பார்கள். குர்ஆனும் அதை பற்றி பேசியிருக்கிறது. அவ் பத்தில்ஹு, நீங்கள் இதை மாற்றித் தாருங்கள், இந்த குர்ஆனை மாற்றி அமைத்து தாருங்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கேட்டார்கள் என்று குர்ஆன் பிரஸ்தாபித்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வகால அல்லதீன லா யர்ஜூன லிகாஅ நஅதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு, அல்லது மாற்றுங்கள், இது போதும். குல் மா யகூனு லீ அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, இது என் புறத்திலிருந்து தானாக நான் இதை மாற்றி அமைப்பதற்குரிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. அதை என்னால் அதை மாற்றி அமைக்க முடியாது. மா யகூனு லீ, அது எனக்கு எப்படி சாத்தியப்படும்? அன் உபத்திலஹு, அதை மாற்றுவது. அப்போ ஃபபத்தல அல்லதீன ஸலமூ கௌலன் கைர அல்லதீ கீல லஹும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி முஹத்திஸீன்கள், ஹதீஸுடைய கலை வல்லுநர்களும் பேசியிருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்களும் பேசியிருக்கிறார்கள். மாற்றி அமைப்பது என்பது வார்த்தைகளை கூட மாற்றக்கூடாது. எந்த இடத்தில் ரசூல் என்று வந்ததோ அந்த இடத்தில் ரசூலாகத்தான் இருக்க வேண்டும். அதை நபி என்று மாற்றவும் கூடாது. எந்த இடத்துல நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்விடத்தில் நபியாகத்தான் இருக்க வேண்டும். அதை ரசூல் என்று மாற்றவும் கூடாது. சுப்ஹானல்லாஹ். வாரிதான துஆக்களை பற்றி சொல்லும் பொழுது துஆக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தைகளை சொல்லி துஆ கேட்டார்களோ அதே வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். எதையுமே கூட்டக்கூடாது, எதையுமே இந்த விடயத்தில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் கடுமையானவர்கள். அவர்களுடைய சஹீஹ் முஸ்லிமை எடுத்துக்கொண்டு ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் எடுத்து பார்த்தாலும் விளங்கும், அவர்களுடைய மின்ஹாஜை எடுத்து பார்த்தாலும் விளங்கும். அவர்களுடைய துஆக்களை ரிவாயத்து செய்யும் பொழுது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள் எதையுமே கூட்ட குறைக்க முடியாது, அப்படியே ஓத வேண்டும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் உருக்கமாக எதையுமே கூட்டக்கூடாது, எந்த வார்த்தையையும் அதிகரிக்கக்கூடாது,
இது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித் தரப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதையுமே மாற்றக்கூடாது. ஆனால் நான் சென்ற வாரம் உங்களுக்கு முன்னால் பேசும் பொழுது இந்த விடயத்தை சொல்லும் பொழுது சொன்னேன், மாற்றம் என்பது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வகையாக பேசியிருக்கின்றான். மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள், மாற்றத்தை நோக்கி நகருவார்கள். அதுக்கு முதலாவது ஃபபத்தல அல்லதீன ظلموا قولا غير الذي قيل لهم. முதலாவது மாற்றம் ஏற்படுவது இதை கொண்டு சொன்னால் மாற்றம் ஒன்று வர வேண்டும். தப்தீல். சூரத்துல் ஃபாத்திஹா போதும், வேறொன்று ஓதுவோமே. தொழுகைக்கு அசான் போதும், வேறொரு அசானை அறிமுகப்படுத்துவோமே. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி மக்கள் மாற்றத்தை நோக்கி நகருவார்கள். இது ஒரு வகையான காலம், ஒரு வகையான திட்டம். அதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது, திரித்தல், தஹ்ரீஃப் என்று சொல்வது. தஹ்ரீஃப் என்று சொன்னால் மாற்றத்தை, அதை சொற்களை வைத்து அர்த்தத்தை மாற்றுதல். சொல் அப்படியே இருக்கும், ஆனால் அந்த சொல்லுக்கு கொடுக்குற அர்த்தத்தை மாற்றிடுவாங்க. இந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட இல்லை. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை அந்த இடத்தில் எதற்கு சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தம் இல்லாமல் வேறு அர்த்தம் கொடுக்கிறது. வார்த்தை வார்த்தையாக இருக்கும், அர்த்தத்தை மாற்றி விடுவார்கள். மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி. யூதர்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லுகின்றான். வார்த்தையை அதே இடத்தில் வார்த்தையாக வைத்துவிட்டு அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கொடுப்பார்கள். முதலாவது தப்தீல், வார்த்தையையே மாற்றி அமைக்கிறது. வார்த்தையையே மாற்றி அமைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வார்த்தையை மாற்றலாம் தானே என்று சொல்லி மாற்றுறது. அப்படி இல்லை என்றால் வார்த்தையினுடைய அர்த்தத்தை மாற்றுவது, வார்த்தைகள் அப்படியே இருக்க அர்த்தத்தை மாற்றுவது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசாவினுடைய 46வது, சூரத்துல் மாஇதாவினுடைய 83வது திருவசனங்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பிரஸ்தாபித்திருக்கின்றான். அதற்கு பிறகு ஒன்று இருக்கிறது, அது ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துவது. மக்களுக்கு மயக்கம், தெளிவின்மை. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான், وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ. குர்ஆன்ல இல்லாத ஒன்றை, ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை ஹதீஸை போல, குர்ஆன மாதிரி, இப்படி என்றால் அப்படி என்று சொல்லி மக்களை என்ன செய்வது, ஒரு வகையான மயக்கத்துக்குள்ளாக்கிறது. மயக்க நிலைக்கு தள்ளி மக்களை குழப்பத்தில் ஆளாக்கி விடுவது. சுப்ஹானல்லாஹ், இது கூடும் என்றால் அது கூடாது. அன்றைக்கு இருந்த வட்டி வேற, இன்றைக்கு இருக்கிற வட்டி வேற. அன்றைக்கு இருந்த நிலைமை வேற, இன்றைக்கு இருந்த நிலைமை வேற. மக்களை வித்தியாசமாக குறுக்கு வழியில் சிந்திப்பதற்கு என்ன செய்வாங்க, ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் மக்களுக்கு. அதுக்கும் ஒரு தப்தீல், அதுக்கும் ஒரு மார்க்கத்தில் செய்யக்கூடிய, ஒரு மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். சுப்ஹானல்லாஹ், இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அதற்கு சொல்லுகிறது, وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ. சூரா ஆல இம்ரானுடைய 78வது 79வது திருவசனங்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது ஒன்றை பற்றி சொல்லுகின்றான். மக்களுக்கு மத்தியில் இப்படியும் மாற்றம் வரும். மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாஸா மின் இந்தில்லாஹ். அவர்களாகவே ஒன்றை எழுதிவிட்டு, அவர்களாகவே ஒன்றை கோர்த்து விட்டு, அவர்களாகவே ஒன்றை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது வஹி, எனக்கு இல்ஹாமாக போடப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று இட்டுக்கட்டப்பட்டது, தத்லீசன் சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடயம் மிக முக்கியமான விடயம். வார்த்தைகளை மாற்றவும் கூடாது, அர்த்தத்தை மாற்றவும் கூடாது, மக்களை அவைகளை சொல்லி மக்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தவும் கூடாது. நாங்களாக ஒன்றை உருவாக்கிவிட்டு, நாங்களாகவே ஒன்றை எழுதிவிட்டு அதை மார்க்கமாக்கவும் கூடாது. எனவே இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரர்கள், யூத சகோதரர்களுக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் சொன்னோம், உதுகுலுல் பாப சுஜ்ஜதன், மிகவும் பணிவான நிலையில் இந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள், இந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் புகுருங்கள். நுழையும் பொழுது
பாவ மன்னிப்பை தேடியவர்களாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். வகூலு ஹித்தத்துன், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே உள்ளே போங்கோ. அப்படி போனா உங்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து உங்களுடைய நலவுகளை எல்லாம் அதிகப்படுத்தி வசனசீதுல் முஹ்சினீன், இஹ்சான் செய்யக்கூடிய நல்லுபகாரம் செய்யக்கூடிய முஹ்சினீன்களுடைய இன்னும் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் அனைத்தையும் அதிகப்படுத்துவான் என்று சொல்லி இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஹித்தத்துன், தலையை குனித்து கொண்டு பணிவுடன் நுழையுங்கள் என்று சொன்னவர்கள் மதமை அடித்து கொண்டு நுழைந்தார்கள். பாவ மன்னிப்புடன் நுழைய வேண்டும் என்று சொன்னவர்கள் எப்படி சொன்னார்கள்? பாவ மன்னிப்பு என்பதை மாற்றி அமைத்தார்கள். ஹித்தத்துன் ஹிந்தத்துனாக மாற்றி விட்டார்கள். கோதுமை என்ற அர்த்தத்தில் வரும் ஒரு பரிகாசமாக மாற்றினார்கள். பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி போக வேண்டுமா? ஏன் போக வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களை, வெற்றி எப்படி கொண்டாடப்பட வேண்டும்? வெற்றி வந்துவிட்டால் பணிவு தேடி வர வேண்டும். தோல்வி வந்துவிட்டால் முயற்சி இருக்க வேண்டும். தோல்வியிலிருந்து எழும்புவதற்கான முயற்சி, வெற்றி கிடைத்து விட்டால் ஒரு வகையான பணிவு, இது வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித்தாரான். ஆனால் ஃபபத்தல அல்லதீன ظلموا قولا غير الذي قيل لهم, அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ, இப்படி செய்ய என்று எப்படி சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. அவர்கள் வரம்பு மீறியதின் காரணமாக, வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக வானத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையை இறக்கி வைத்தோம். அவர்களுக்கு வானலோகத்திலிருந்து வேதனைகள் வர ஆரம்பித்து விட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அவசரக்காரன் இல்லை. வஉம்லி லஹும், விட்டு விட்டு பிடிப்பேன். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில், நினையாத புறத்தில் அவர்களை நான் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பேன். நான் பிடித்து விட்டால் இன்ன கைதி மதீன், என்னுடைய பிடி ரொம்ப இறுக்கமானது, தப்பி ஓட முடியாது. இந்த ஆயத்துக்கள் ஓதப்பட வேண்டிய காலம் இது. அனைவருக்கும் அல்லாஹ் பிடித்தால் தப்பி ஓட முடியாது. எவ்வளவு காலத்துக்குத்தான் ஆட்டம் போட, எவ்வளவு காலத்துக்குத்தான் தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழ? எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்கிருந்து இறங்கத்தானே வேண்டும். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கின்றான். மேலே உள்ளவர்கள் அல்லாஹ் கீழே கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் வாழ்க்கையில மதமை, வாழ்க்கையில என்ன விட்டால் ஆள் இல்லை, வாழ்க்கையில அனாவசியம், வாழ்க்கையில டாம்பீகம், சுப்ஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் வந்து விட்டால் ஃபஅஹதுனா, அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகின்றான். ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், மக்கள் மார்க்கத்தில், தீனில் இப்படிப்பட்ட ஒரு தப்தீல், மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், வார்த்தைகளை மாற்றவும் கூடாது, வார்த்தைகளை வைத்துவிட்டு அர்த்தத்தை மாற்றவும் கூடாது. மக்களுக்கு ஒரு மயக்க நிலை வரக்கூடிய அளவுக்கு மக்களுடன் கதைக்கவும் கூடாது. மார்க்கத்தை தெளிவாக பேச வேண்டும், உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். எது மார்க்கத்தில் இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் சொல்லி முடிக்க வேணும். மக்களை தூண்ட வேண்டுமா ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த இடம் வரைக்கும் சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. அது கண்களை சொல்ல மாட்டாங்க. நான் சென்ற கிழமை சொன்னேன் உங்களுக்கு, தவக்குலை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும் என்ற மன உறுதி எண்ணத்தில் வர வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் என்று சொல்லி நாங்கள் வாய் நிறைய சொல்லுவோம். ஆனால் அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறது இல்லை. அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைப்பாரோ, அல்லாஹ்வின் மீது யார் பறைசாட்டுவாரோ, அல்லாஹ்வை யார் விசுவாசம் கொள்ளுவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவைகளுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பறவைகளுக்கு உணவளிப்பதற்கு என்ன இருக்குது ஏற்பாடு? கபடா இருக்குதா? கடைகள் இருக்குதா? தொழிற்சாலைகள் இருக்கிறதா? கால நேரம் எப்படி இருக்கிறது? எங்கே எப்படி சம்பாதிக்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ்.
என்று சொல்லி மக்களை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த எந்த ஏற்பாடும் தேவையில்லை, கபடாவும் தேவையில்லை, கடையும் தேவையில்லை, தொழிலும் தேவையில்லை. நாங்கள் என்ன செய்தால் அல்லாஹ் மீது பறைசாட்டி நம்பிக்கை வைத்து விட்டால் போதும் என்று சொல்லி மக்களை வழி கெடுத்துவதற்கு அல்லது மக்களை பிறரின் மீது தங்கி வாழ வைப்பதற்கு இந்த ஹதீஸை அறவாசி சொல்லி மக்களை வழி நடாத்துவாங்க. ஆனால் அந்த ஹதீஸுடைய கடைசி துண்டு இருக்கிறது, எந்த ஒரு பறவையும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாது, காலையில் உணவு தேடி போகிறது, காலையில் உணவை தேடி விழிக்கிளம்புகிறது. அப்படித்தானே ஹதீஸ் முடியுது. மாலையில் திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் எடுத்துக்கொண்டு வருகிறது. தகுது காலையில் போகுது, வயிற்றை பசியுடன் போகுது, உணவை தேடி பறக்குது, உணவை தேடி வீட்டை விட்டு விளக்கிளம்பி போகிறது. அல்லாஹ் மீது பறையும் சாட்டி இருக்கிறது, முயற்சியும் செய்கிறது. முயற்சியையும் சொல்லுங்கள், கட்டாயம் இருட்டடிப்பு செய்யக்கூடாது. ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது முழுமையாக சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு இடத்தில் வந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் கடல் தண்ணியால் ஒது செய்யலாமான்னு கேட்டார்கள். அந்த ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. கடல் தண்ணீர் ஒது செய்யலாமான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவத் தஹூரு மாஉஹு வ ஹில்லு மைத்தஹு. கடல் தண்ணியை பற்றியா கேட்குறீங்க? தண்ணி மட்டுமல்ல, தண்ணியில் தானாக சுயமாக செத்து உயிரை இழந்து மிளந்திருக்கக்கூடிய மாமிசம் மீன், அது அழுகி போயில்லை என்றிருந்தால் அதையும் சாப்பிடலாம், அதையும் சாப்பிடலாம். பிராணிகளை குர்பான் கொடுப்பது போல மீனை நீங்கள் குர்பான் கொடுக்க தேவையில்லை, மீனில் ரத்தம் இருக்காது அவ்வளவு. எனவே மீன் தானாக செத்த மீனும் உங்களுக்கு சாப்பிடலாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் எப்படி சொல்லணும்? முழுக்க சொல்லுங்க ஹதீஸை. ஹுவத் தஹூரு மாஉஹு வ ஹில்லு மைத்தஹு என்பது மட்டுமல்ல, ஹதீஸுடைய ஆரம்பம் இருக்கிறது. நஹ்னு கௌமுன், சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு கூட்டம். யாரு? நர்கபுல் பஹர், கடல் மார்க்கமாக தொழில் செய்யக்கூடிய சமூகம், கடல் மார்க்கமாக தொழில் வணிகம் செய்யக்கூடிய சமூகம். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் யாசகம் கேட்கக்கூடிய ஆக்கள் அல்ல, சஹாபாக்கள் பிறரை நம்பி வாழக்கூடியவர்கள் அல்ல. இன்னா நர்கபுல் பஹர் வனஹ்மிலு மஅனா கலீலம் மினல் மா. நாங்கள் வாகனிக்கும் பொழுது, கடலில் பிரயாணிக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துக்கொண்டு போகிறோம். குடிப்பதற்கு பொருத்தமான, பாவனைக்கு பொருத்தமான கொஞ்சம் தண்ணியைத்தான் எடுத்துக்கொண்டு போகிறோம். ஒது செய்ய வேண்டுமே, கடல் தண்ணியால் ஒது செய்யலாமான்னு கேட்டாங்க. கடல் தண்ணியை ஒது செய்யலாமான்னு கேட்டது யுத்தகலத்தில் போகக்குள்ள மட்டுமல்ல, தொழிலுக்கு போகும் பொழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? தொழிலுக்கு போகிற சமூகம் தொழில் செய்ய வேண்டும். ஹுவல்லதி ஸஹ்ஹர லக்குமுல் பஹ்ர லிதர்கபூஹா. ஹதீஸில் கேட்குறாங்க, இன்னா நர்கபுல் பஹர். குர்ஆன் சொல்லுது, ஸஹ்ஹர லக்குமுல் பஹ்ர லிதர்கபூஹா. கடல் இவ்வளவு பிரம்மாண்டமான சமுத்திரம், எவ்வளவு ஆழமென்றும் தெரியாது, எவ்வளவு நீளமென்றும் தெரியாது, எத்தனை அளவு கொள்ளளவு தண்ணி இருக்கிறது என்பதும் தெரியாது, அந்த அளவுக்கு பெருசி. ஆனால் அதையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். மேற்கை தெரியும், கிழக்கை தெரியும், தெற்கை தெரியும், எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். வஸஹ்ஹர லக்குமுல் பஹ்ர லிதர்கபூஹா. இந்த உலகத்தில் பேசுபொருள் வியாபாரத்தினுடைய வர்த்தகத்தினுடைய பாதையாக இருக்கிறது. 90% வர்த்தகம் கடல் மார்க்கமாக நடக்கிறது. அதை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றேன். லிதர்கபூஹா, நீங்கள் அதில் வாகனிப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லி இருக்கின்றார். கடல் எப்படி உங்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டது, நீங்கள் கடலை எப்படி வாகனிக்கிறீங்க, பிரயாணம் செய்றீங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த விடயம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், நாங்கள் படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸுகளை சொல்லும் பொழுது முழு ஹதீஸையுமாக இணைத்து சேர்த்து நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதில் மயக்க நிலையை ஏற்படுத்த
கூடாது, மயக்க நிலையில் அவர்கள் மக்களை விட்டுவிடக் கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றான். எனவே அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்ன மின்ஹும் லஃபரீகன் யல்வூனல் கிதாப, யல்வூன என்ன செய்வாங்க அவர்கள், யல்வூனல் கிதாப வ இன்ன மின்ஹும் லஃபரீகன் யல்வூன பிஅல்சினத்திஹிம், அவர்களுடைய அதை அப்படி சொல்லுவார்கள். وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியாக இன்னும் பல விடயங்கள் இதில் பேசப்படலாம். எனவே இந்த விடயத்துடன் நிறுத்திக் கொள்வோம். மாற்றங்களை சமூகத்தில் மக்கள் விரும்பி நிற்பார்கள், ஆனால் எல்லா மாற்றமும் ஆரோக்கியமானதல்ல. மார்க்கத்தில் தீனில் எந்த ஒரு மாற்றமும் வர மாட்டாது. அல்லாஹ்வினால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வினால் எல்லா துறையிலையும் எல்லா வகையிலையும் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அப்படி யாராவது ஒரு மாற்றத்தை செய்வீர்கள் என்றிருந்தால், அது ஒரு வார்த்தை மாற்றமாக இருந்தாலும், فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு வானலோகத்திலிருந்து நாங்கள் தண்டனைகளை இறக்கி வைத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கின்றான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதே மாதிரியாக இன்னும் ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனூ இஸ்ரவேலர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல், ஒரு நிகழ்வு. அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை பற்றி பேசியிருக்கின்றான். மாற்றம், நான் அதை விளங்கப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு மேலோட்டமாக சொல்லுகின்றேன். ஒரு ஊருக்குள்ளே போய் அவர்கள் குடிபுகுந்து விட்டார்கள். அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு பாதைகள் இருக்க இல்லை. وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ, அந்த ஊருக்குள்ளே போனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கோணம். ஆரம்பத்தில் சொன்னான், ஃபக்குலூ மின்ஹா ஹைஸு ஷி'தும் ரஅதா, அங்கே போய்த்து நீங்கள் உல்லாசமாக வேண்டிய மாதிரி சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக நீங்கள் வாழுங்கோ, என்னை மறக்காமல் பணிவுடன் வாழுங்கோ, பாவ மன்னிப்பு தேடிய நிலையில் வாழுங்கோன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு அங்கே போனோன்னே சொன்னாங்க, வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சொன்னாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் தண்ணி கேட்டாங்க. இந்த மக்களுக்கு நல்ல குடிநீர் வேணும், தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஃபகுல் நத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களோட கையில் இருக்கக்கூடிய அசாவால் இந்த கல்லில் அடிங்கோன்னு சொன்னாங்க. கல்லில் அடித்தாங்க. ஃபன்ஃபஜரத் மின்ஹு இஸ்னத்தா அஷரத்த ஐனா, 12 ஊற்றுக்கண்கள் அங்கிருந்து வெளியாகிவிட்டது. 12 ஊற்றுக்கண்கள் அங்கிருந்து வெளியாகிவிட்டது. இந்த இடத்தில் ஒரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, தண்ணி வேணும். தண்ணியை சும்மா அல்லாஹ்வுக்கு அந்த கல்லிலிருந்து வெளியாக்கி இருக்கலாம், குன்னெண்டால் ஆகிவிடும். ஆனால் அங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான், மனித முயற்சி வேணும், மனிதனுடைய முயற்சி வேணும். நீங்கள் தண்ணியை கேட்டீங்க, நான் சும்மா தண்ணி தந்துடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி தரமாட்டேன். அது சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்தி இல்லை. ஃபதரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களோட மினிமம் முயற்சியை நீங்கள் செய்யுங்கோ. உங்களால் என்ன முயற்சி செய்யலாமோ அதை செய்யுங்கோ. என்ன முயற்சி? ஃபதரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களோட கையில் இருக்கக்கூடிய கம்பால கல்லில் அடியுங்கோ. அடிக்கலாம் தானே, அதை செய்யத்தானே வேணும். சுப்ஹானல்லாஹ், அடித்தாங்க. 12 ஊற்றுக்கண்கள் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், நீங்கள் குல்லு உனாசின் கத் அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும், 12 ஊற்றுக்கண்கள், 12 கோத்திரங்கள், ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கென்று தெரியும். நீங்கள் அதில் நல்லா குடிச்சு, குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹ், நன்றாக சாப்பிட்டு நன்றாக பருகி நன்றாக சந்தோஷமாக வாழுங்கோ. வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு புத்தி சொன்னான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் போக இல்லை, அந்த சாப்பாடு அவர்களுக்கு அலுப்பு தட்டி விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடத்தில் சாப்பாட்டை மாற்றி தரும்படியாக கேட்டார்கள். மேலே சொன்னாங்க, ஃபபத்தல அல்லதீன ஸலமு கௌலன் கைரல்லதீ கீல லஹும். இங்கே கேட்குறாங்க, லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின்,
நாங்கள் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு எங்களுக்கு வாழ முடியாது. எங்களுக்கு எல்லா வகையான சாப்பாடுகளும் தேவைப்படும். பருப்பு தேவை, கௌப்பி தேவை, கீரை வகைகள் தேவை, வெங்காயம் தேவை என்று சொல்லி அவர்கள் ஒரு பட்டியலையே சொன்னார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். சொர்க்கத்துடைய சாப்பாட்டையே அல்லாஹ் தந்த மாதிரி தந்திருக்கிறான். இவ்வளவு அழகான சாப்பாடு, இவ்வளவு அழகான ருசியான சாப்பாடு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை விட்டு விட்டு நீங்கள் இதை கேட்குறீங்களா? இந்த அற்பமான சாப்பாட்டையா நீங்கள் கேட்குறீங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். எனவே இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் கதைப்போம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் குர்ஆனுடன் இணைத்து வைப்பானாக. குர்ஆனையும் விளங்கி, குர்ஆனையும் தெரிந்து, குர்ஆன் படி வாழ்ந்து, குர்ஆனை ஓதி பலன் பெற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.